எனது அன்பு நேயர்களே வணக்கம். அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்களிலே சக்தி அதிகமாக நிறைந்திருக்கக்கூடியது பிரபஞ்சத்தின் வழியாக. இந்த நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், முக்கியமாக குலதெய்வ வழிபாடு, பித்ரு வழிபாடு இரண்டுமே சற்றேறக்குறைய ஒன்றென்று வைத்து கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு, பித்ரு வழிபாடு தவறும் பட்சத்திலே தொடர்ந்து சில தடைகள் வருவதாக ஐதீகமாக சொல்லப்படுகிறது. என்னவென்று பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடு வேண்டுகிறேன். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. அமாவாசை இந்த நேரத்திலே நிச்சயமாக உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் செய்வதென்பது நிச்சயம் செய்ய வேண்டும். அதிகாலையிலே எழுந்து குளித்து நீராடி உங்களுடைய இல்லத்தை தூய்மைப்படுத்தி, பெரும்பாலும் இந்த நாளிலே அமாவாசை நாளன்று வீட்டு வாசலிலே அலங்காரம் செய்வதென்பது கிடையாது. ஆனால் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்பது நிச்சயம் உண்டு. அலங்காரம் என்பது சாதாரணமாக நீங்கள் கோலமிடுவது போன்ற விஷயங்களில் ஈடுபடுவீர்கள் அல்லவா? அதையெல்லாம் செய்வது தவிர்ப்பார்கள் பலர். இந்த நாளிலே புலால் மறுத்தல் என்பது மிக முக்கிய கொள்கையாக வைத்து கொள்ளுங்கள். கூடியவரை இந்த புலாலை மறுத்து, அதாவது கறி உண்ணாமை தவிர்ப்பது என்பது மிக சிறப்பாக இருக்கும். குறைந்தபட்சம் அதிகாலையிலேயே வீட்டு வாசலிலே நீர் ஒரு சின்ன டம்ளரிலோ ஏதேனும் ஒரு பாத்திரத்திலோ நீர் மற்றும் எள் கலந்து வைப்பது என்பது சிறப்பாக இருக்கும். நதி நீர் இருக்கக்கூடிய இடம், கடல் இருக்கக்கூடிய இடம், இங்கெல்லாம் சென்று நீராடுவது என்பது அங்கு பயிற்சி பெற்ற தகுந்த வாத்தியார்களை, பண்டிதர்களை வைத்து தர்ப்பணம் தருவது, திதி தருவது என்பதெல்லாம் உங்களுக்கு பல சிறப்புகளை தரும். சந்ததியினர் தொடர்ந்து மேம்பாடு அடைய, முன்னேற்றம் அடைய, உங்களுடைய சந்ததி சிறப்பாய் அமைவதற்கு நிச்சயம் இந்த நாளிலே இந்த சில சின்ன சின்ன விஷயங்களை செய்வதன் மூலமாக பித்ருதோஷம் எதுவிருந்தாலும் நீங்கி, பித்ருத்தடை எதுவிருந்தாலும் நீங்கி நிச்சயம் உங்களுக்கு வரம் அதிகமாக பெருகக்கூடிய அமைப்பு. இந்த நாளிலே, அமாவாசை போன்ற நாளிலே, முன்னோர் வானத்தின் வழியாக நமக்கு வந்து அருள் செய்யக்கூடிய அமைப்பு. இல்லம் வரை வந்து காத்திருந்து நம்முடைய சந்ததியினர் நமக்கு ஏதேனும் மதிப்பு மரியாதை செய்கிறார்களா என்று பார்த்து செல்வதாக சொல்லப்படுவதிலே அதை நாம் நம்பப்படுவது என்பது மிக மிக சிறந்த விஷயம். காரணம் என்னவென்றால், இதுதான் ஒரு சந்ததியினர் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கிறது. தொடர்ந்து செய்யக்கூடிய இல்லங்களை பாருங்கள், சுபிட்சம் அங்கு தங்கி கொண்டே இருக்கும். சுபிட்சமானது வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். இல்லத்திலே சந்தோஷம் நிறைந்திருக்கும். சில சின்ன சின்ன விஷயங்களை சொல்கிறேன், நிச்சயம் இதை செய்து பாருங்கள். இந்த நாளிலே மாலை வேளை அல்லது இரவு உங்களுடைய இல்லத்து வாயிலிலே ஒரு விளக்கை ஏற்றுவது, ஒரு வாழை இலை, அதிலே பச்சரிசி இட்டு ஒரு அகல் விளக்கு இட்டு அதிலே நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வைப்பது மிக சிறப்புகளை தரும், மிக சிறப்பான பலன்களை தரும். இல்லை என்றால் மாடி வீடு என்ற அமைப்பு இருக்கும்போது நிச்சயம் இப்போது அப்படித்தான் இருக்கிறது. ஃப்ளாட் முறையிலே இதை செய்ய முடியாது. ஆகையினாலே வாசலிலே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைப்பது சிறப்பாக இருக்கும். ஆனால் திறந்த வெளியிலே, மொட்டை மாடியிலே அல்லது தனி வீடாக இருக்கும்போது வீட்டினுடைய வாயிலே விளக்கேற்றி வைப்பது மாலை வேளையில் அல்லது மாலைக்கு பின்பு வரக்கூடிய இரவு வேளையிலும் கூட இந்த விளக்கு ஏற்றி வைப்பது என்பது உங்களுடைய பித்ருக்களுக்கு சிறப்பு மரியாதையாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்று நினைத்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு பல சிறப்பை உங்களுக்கு தரும். அது மட்டுமல்லாது விரலி மஞ்சள், உப்பு, ஒரு நாணயம். நாணயம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால், தங்கம், வெள்ளி அல்லது பொருள் ஏதேனும் சிறப்பு வாய்ந்த ஒரு உலோகம், அதனை ஒரு மஞ்சள் துணியிலே கட்டி திருஷ்டி சுற்றுவது, இவையெல்லாம் மிகச் சிறப்பான விஷயங்களாக அமையும். அமாவாசை தினத்தன்று திருஷ்டி கழிப்பது என்பது மிக சிறப்பு. அதை ஒருவர் வீட்டிலே உள்ள ஒரு மூத்தவரை வைத்து செய்வது உங்களுக்கு நற்பயன்களை தரும். கல்லடிப்பட்டாலும் படலாம், கண்ணடிப்படக்கூடாது என்பார்கள். வாழ்க்கையிலே அனுபவித்தவர்களுக்கு இது தெரியும். ஆகையினாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை வெளிக்காட்டி கொள்ளாதீர்கள். இல்லாததை வேண்டுமானாலும் இருக்கு நல்லது என்று சொல்வது நிச்சயம் அது வந்து சேர்ந்து விடக்கூடிய அமைப்பு. இது ஒரு சூட்சுமம் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் வந்துவிட்ட பொருளை காட்டிக்கொள்வது என்பது உங்களுக்கு சில சிக்கல்களை தரக்கூடும். அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி. தமிழ் மாதங்களிலேயே இந்த ஆனி மாதம்தான் நீண்ட மாதமாக இருக்கும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் பகல் பொழுதும் நீண்டிருக்கும்.
பகல் வெளிச்சம் நேரடியாக சூரியனை நாம் பார்த்து மகிழக்கூடிய வெளிச்சமே 12 மணி நேரம் 38 நிமிடங்கள் வரை நீண்டிருக்கும். ஒளி வெள்ளம் என்பது காலையிலே உதயத்திற்கு சூரிய உதயத்திற்கு முன்பும் சில மணி நேரம் அல்லது சில நிமிடங்கள் பார்க்கலாம், சூரிய அஸ்தமனத்திற்கு பின்பும் பார்க்கலாம். ஆகையினாலே மிக நீண்ட நாட்கள், அது மட்டுமல்ல நாள் பொழுதும் நீண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் இது தேவர்களுக்கான சந்தியா காலம். இது உத்தராயணத்தின் கடைசி மாதமாக இருக்கிறது. சூரியன் ஆடி மாதத்திலிருந்து தக்ஷிணாயனத்தை நோக்கி பயணப்படக்கூடியது. இது இந்த உத்தராயண காலத்திலே இந்த அமாவாசை கடைசி அமாவாசை. இதற்கு பின்பு விஷ்ணு பகவான் தூங்கச் சென்று விடுவார் 4 மாதம். சிவனிடம் இந்த உலகத்தினுடைய கட்டுப்பாடு ஒப்படைக்கப்படும். அப்படிப்பட்ட நிலை மாறி சிவனிடம் செல்லக்கூடிய அந்த சிறப்பு ஏற்படும். இப்படிப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய இந்த அமாவாசையை மறக்காது நாம் விஷ்ணுவையும் வேண்ட வேண்டும். விஷ்ணுவை இப்போது விட்டுவிட்டால் மற்ற நேரத்திலே வேண்டினாலும் கூட நேரடியாக அவர்களிடம் வேண்டுவது போல் அமையாது. சிவனையும் வேண்ட வேண்டும். இப்படி இருவருக்கும் சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய மாதம். இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த ஆனி அமாவாசை தினத்தை மிகச்சிறப்பாக நீங்கள் கொண்டாட வேண்டும் என்றால் அதற்கு எளிய விஷயமே குலதெய்வ வழிபாடு, பித்ரு வழிபாடு, திருஷ்டி கழித்தல், விளக்கேற்றி வைத்து வழிபடுவது, இவையெல்லாம் சிறப்புகளை தரும். அதோடு கூட சோடசக்கலை நேரம் என்று ஒன்று இருக்கிறது. ஆகையினாலே சோடசக்கலை நேரத்தையும் பின்பற்றி உங்களுக்கு தேவையான வரங்களை பெற இந்த ஆனி அமாவாசையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதோடு கூட சிறப்பு என்ன தெரியுமா? காகத்திற்கு சோறு வைக்க மறந்து விடாதீர்கள். பசுமாடு இருக்கிறதா? உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பச்சரிசியை வெல்லம் கலந்து அதற்கு ஊட்டுங்கள், இல்லையது அதற்கு சாப்பிட வையுங்கள். இவையெல்லாம் உங்களுக்கு இந்த தான தர்ம காரியங்கள் எல்லாம் உங்களுடைய தலையை காக்கும். பித்ரு வழிபாட்டிலே இவையெல்லாம் சேர்த்து செய்யப்படக்கூடிய விஷயங்கள். உங்களுடைய முன்னோருக்கு துணியை படைத்து, ஆடைகளை படைத்து, அதிகாலையிலே கூட நீங்கள் அவர்களுக்கு படையல் போடலாம். அப்போது ஆடைகளை வைத்து வழிபட்டு, அல்லது மதிய வேளையில் போடுவது மிகச்சிறப்பு. அமாவாசை மதியத்திலே படையல் போட்டு வழிபடுவது என்பது மிக சிறப்பு. அதை யாருக்கு தேவையோ அவர்களுக்கு அந்த துணிமணிகளை தந்து பாருங்கள். இதுவரை தடைகளாக இருந்தது, இதுவரை நடக்காமல் இருந்தது, இதுவரை கஷ்டம் என்று இருந்தது, அனைத்தும் நீங்கி உங்களுக்கு சிறப்பை நிச்சயம் தரும். இவையை நீங்கள் தவறாமல் செய்ய வேண்டிய விஷயங்களாக இருக்கும். இவற்றையெல்லாம் செய்து, இதையெல்லாம் சிறு சிறு விஷயங்கள் தான் செய்யும்போது சோடசக்கலை நேரமும் உங்களுக்கு சிறப்பை தரும். எண்ணியது எண்ணிய வாங்கு அப்படியே உங்களுக்கு மும்மூர்த்திகள் தந்தருளுவார். அமாவாசையின் சிறப்பு என்பது மேலும் பல விஷயங்கள் இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு நேயர்களே. இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். உங்களுடைய இணைவு என்பது இன்றியமையாதது. உங்களுடைய ஆதரவு என்பது மிக தேவையானது. அன்பு நேயர்களே, இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நன்றி. Please do support by like, share and commenting. Subscribe and press the bell button for future videos. Thanks for watching.